என் அன்பு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக குட் ஃப்ரைடே கஞ்சி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம். அதுக்கப்புறம் இடையில சிறுபருப்பு 100 கிராம், அரிசி 200 கிராம்ஸ், சிறுபருப்பை வறுத்து ஊற வச்சுருக்கோம். அரிசியும் நல்லா கழுவி க்ளீன் பண்ணிக்கலாம். எல்லாம் ஊறுனதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சிறுபருப்பையும் அரிசியும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை அரிசி தான். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது குட் ஃப்ரைடே கஞ்சி தான். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக கூட இருக்கும் இது. நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் குக்கர் மூடிடலாம். நம்ம ஒரு 2-3 விசில் நல்லா தளர வரட்டும். வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அருமையான குட் ஃப்ரைடே கஞ்சி சூப்பராக நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. தண்ணி பற்றலைன்னா நம்ம சுடு தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக இருக்கும். கேஸ் ஆன் பண்ணி பக்கத்துலேயே ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா இதனுடைய ஃப்ளேவர் இது தான். காஞ்சதுக்கப்புறமா துருவி வச்சுருக்கோம் இஞ்சி, அந்த இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். நெய்யும் நல்லா காஞ்சிடுச்சு. இஞ்சி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், பச்சை வாடை போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், ஃப்ளேவருக்கு தான். உங்களுக்கு வேணுன்னா போட்டுங்க, இல்லை பரவாயில்ல. துருவிய தேங்காவை நல்லா நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் நம்ம அந்த கஞ்சியில் கொட்டிடலாம். ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான நம்மளுடைய குட் ஃப்ரைடே கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியான கஞ்சும் கூட. இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஸ்பெஷலாக குட் ஃப்ரைடேக்காக ரெடி பண்ணுற கஞ்சி தான் இது. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ் நான் சட்னி அரைச்சிருக்கேன். சட்னி தான் வச்சு சாப்பிட போகிறோம். உங்களுக்கு எந்த சட்னி வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடலாம். ரொம்ப டேஸ்ட்டான சூப்பரான நம்மளுடைய குட் ஃப்ரைடே கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஆனாஸ் கிச்சன் தமிழ் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். புதுசாக யாராச்சும் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.